அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நேற்றைய தினம் எண்களை பற்றி அதில் மிஞ்சிய பகுதியை நம்ம பார்த்து வர்றோம். அதில் ஒன்றாவது இரண்டாவது ஒன்றாம் இரண்டாம் அப்படி சொல்கிறோம்ல, வரிசைப்படுத்துதல். இந்த வரிசைப்படுத்துதலை எப்படி சொல்வது என்றதை 20 வரைக்கும் பார்த்துட்டோம். 20க்கு மேலே ஒரே யூனிஃபார்மாக ஒரு முறையை கடைப்பிடிக்கணும். என்ன பிடிக்கணும்னு கேட்டால், இப்போ இந்த இதில் என்ன செஞ்சோம், 19 வரைக்கும் அத்தாசிவு அஷர, அசாமினு அஷர, இந்த ஸ்டைலில் சொல்லணும். அசாமினு அஷர 18வது, அத்தாசிவு அஷரன்னு சொன்னோம்ல. இந்த அஷர வரைக்கும் தான் இப்படி சொல்லணும். 20 வந்துருச்சுன்னா அத்துஃபு செஞ்சு வாவு போட்டு, எப்படி அல்ஹாதி ஒல் இஸ்ரூன, 20ம் ஒன்றும் 20ஆவதும் ஒன்றும், அப்படி அந்த அர்த்தம். அல்ஹாதி ஒல் மாவு போட்டு சொல்லணும். அல்ஹாதி ஒல் இஸ்ரூன 21வது. அதுக்கப்புறம் அசானி அப்படி போயிட்டு, அசானி ஒல் இஸ்ரூன 22வது. அசாலிசு ஒல் இஸ்ரூன 23வது. அராபியு ஒல் இஸ்ரூன 24வது. அல்ஹாமிசு ஒல் இஸ்ரூன, இதெல்லாம் இஸ்ரூன ஆகிக்கிறங்க. அல்ஹாமிசு இந்த இருக்குல்ல, அல்ஹாமிசு அஷரன் இருக்குல்ல, அல்ஹாமிசு ஒல் இஸ்ரூன 25. அசாதிசு ஒல் இஸ்ரூன 26. அசாபிவு ஒல் இஸ்ரூன 27. இந்த அஷர வயலாம் இஸ்ரூன ஆக்கிக்கிறேன். ஆக்கும்போது வாவு போட்டு ஒல் இஸ்ரூனன்னு அப்படி சொல்லணும். அசாமினு ஒல் இஸ்ரூன 28. அசாமினு அஷரன்னா 18. அசாமினு ஒல் இஸ்ரூனன்னா 28வது. அத்தாசிவு ஒல் இஸ்ரூன 29வது. அதுக்கப்புறம் சலாசூன 30. அது 30க்கு அதான் 30ஆவதுக்கு அப்படி தான். அதுக்கப்புறம் 31 சொல்கிறீங்கன்னு வைங்களேன், அதே மாதிரி வாங்க. அல்ஹாதி ஒத் சலாசூன, இந்த அஷரங்கிற இடத்துல சலாசூனை போட்டுக்கிறோங்க. அல்ஹாதி ஒத் சலாசூன 31. அசானி ஒத் சலாசூன 32. அசாலிசு ஒ சலாசூன, அஷரங்கிற இடத்துல சலாசூனை போட்டுருணும். 33. அராபிவு ஒ சலாசூன 34வது. அல்ஹாமிசு ஒ சலாசூன 35வது. இப்படியே எல்லாத்துலேயும் போயிடணும். 50ன்னு வச்சுக்கிட்டா ஹம்சூனு வருதா. அல்ஹாதி ஒல் ஹம்சூன 51வது. 52க்கு அசானி ஒல் ஹம்சூன 52வது. 53வதுன்னு சொல்கிறதா இருந்தால் சாலிசு ஒல் ஹம்சூன, அராபிவு ஒல் ஹம்சூன, அல் ஹாமிசு ஒல் ஹம்சூன, இப்படி சொல்லிக்க வேண்டியது. இப்படியே எல்லாத்துக்குமே. அப்போ 1வது 2வதுங்கிறதுக்கெலாம் என்ன செய்யணும்னா 11 வரைக்கும், இப்போ 11 12லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த அஷர என்றது ஃபத்தஹு செஞ்சு அது மபுனியாக அப்படி சொல்லணும். அல்ஹாதி அஷர, அது இலாபத்தும் கிடையாது, என்ன கிடையாது, அப்படி ஒரு நம்பர் ஒரே மாதிரி நம்பர் ஆக்கிடுறாங்க. ராபியூ அஷர, அப்போ பெண்பால் போட்டோம்னா சாலிசு அஷரத்தை, அது மாதிரி பண்ணிக்கிற வேண்டியது. இது ஒரு நம்பருடைய ஒரு வகை. அதாவது எண்களை எண்ணி சொல்கிறதுக்கு ஒரு வகையை படிச்சிட்டோம். எண்களை எண்ணி சொல்லாமல் அந்த வரிசையை குறிப்பிடுவது, எத்தனாவதில் இருக்குது என்பதை வரிசையில் சொல்வதற்கு உள்ள நம்பர் என்னென்னு கேட்டால், 1வது 2வது 1ஆம் 2ஆம் அப்படின்னு சொல்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபாயிலுங்கிற வடிவத்தில் என்ன செய்யணும், எல்லாத்தையும் மாற்றணும். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபாயிலுன்னு மாதிரி சாணி சாலிசு ராபியோ ஹாமிசன் மாற்றணும். ஒன்றுக்கு மட்டும் தனியாக அந்த அகத்துலேருந்து எடுக்கக்கூடாது. புதுசாக அவ்வளோன்னு ஒன்று சேர்த்துக்கிறணும். 1வதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, அவ்வளோ போட்டுக்குருவாங்க. அவ்வளோ பெண்பாலுக்கு ஊழா போட்டுக்குருவாங்க. பாக்கி எல்லாத்துக்குமே என்னென்னு கேட்டால் சாணி சாலிசு ராபியும்பாங்க. 10ஓடு சேர்க்கும்போது மட்டும் அஷரன்ற அஷர் அப்படியே இருக்கும். வாவுலாம் சேர்க்கக்கூடாது. சாலிசு அஷர அராபியு அஷரன்னு சொல்லணும். 19 20 முடிஞ்ச உடனே பாக்கி எல்லா நம்பர்கள்லையுமே அதில் வாவு சேர்த்து போடணும். 20 30 50 எதாக இருந்தாலும் இருந்தால் இருக்குல்ல. எப்படி அல்ஹாதி வல் இஸ்ரூன 20ஆவதும் 1ஆவதும் 21ஆவதுன்னு அர்த்தம். அப்போ அல்ஹாதி போட்டு வல் இஸ்ரூனன்னு வாவு சேர்க்கணும். இந்த வாவு சேர்க்கறது 20க்கு மேலே தான்.
20க்கு முன்னாடி உள்ள 10க்கு என்ன கிடையாது, வாவு சேர்க்குறது இல்லை. சரியா? அப்போ அல் ஹாதி ஒலி சுருன 30க்கு சொல்கிறதா இருந்தால் அல் ஹாதி ஒ சலாசூன, 41க்கு சொல்கிறதா இருந்தால் அல் ஹாதி ஒல் அர்பவுன, 51க்கு சொல்வதாக இருந்தால் அல் ஹாதி ஒல் ஹம்சூன, 61க்கு சொல்வதாக இருந்தால் அல் ஹாதி ஒ சித்தூன, 71க்கு சொல்வதாக இருந்தால் அல் ஹாதி ஒ சபூன, 81க்கு சொல்வதாக இருந்தால் அல் ஹாதி ஒ சமானூன, 91க்கு சொல்வதாக இருந்தால் அல் ஹாதி ஒ திசூன. இப்படின்னு சொல்கிறது வந்து இது ஒரு வகை. இது பெரிய கஷ்டம் கிடையாது. என்னது, ஒன்றுக்கு மட்டும் தனி, 2லேருந்து 10 வரைக்கும் அது 2 எண்களையும் இணைத்து அந்த ஜேர் ஜபர் இந்த ஃபத்தஹ் வச்சு வாவுலாம் சேர்க்காமல் சொல்லணும். அதுக்கு பிள்ளை வரக்கூடியதெல்லாம் 2வது சொல்லை வந்து வாவு போட்டு அத்துப்பு செஞ்சு சொல்லணும். இது ஒரு வகை எண்களுடைய பயன்பாடு. இந்த எண்களுடைய பயன்பாட்டில் இன்னொரு பயன்பாடு ஒன்று இருக்குது. என்ன பயன்பாடுன்னு கேட்டால், இப்போ எண்களில் ஒன்றுங்கிறோம். ஒன்றுனா ஒன்றை எண்ணி சொல்கிறது, 1ஆவதுன்னா வரிசையை சொல்வது. இது போக ஒரு சதவிகிதம் சொல்கிறோம்ல, சதவிகிதம் 10ல் 1, 5ல் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரொட்டியை வந்து 5 துண்டாக கட் பண்ணி ஒரு துண்டை எடுத்து என்ன அளவுன்னு கேட்டால் என்ன செய்வீங்க, 5ல் 1ம்பீங்க. ஒரு ரொட்டி தான். அந்த ஒரு ரொட்டியை 5 துண்டாக பிரிக்கிறீங்க. பிரிச்சுட்டு ஒரு துண்டை எடுத்து காட்டி இது என்ன அளவு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 5ல் 1, 5 துண்டில் இது ஒரு துண்டு. இந்த மாதிரி 5 சேர்ந்தால் ஒரு ரொட்டி ஆயிரும். ஒரு ரொட்டியை 3 துண்டாக போட்டிங்க, அதில் ஒரு துண்டை எடுத்துக்கிட்டீங்க, அதை எப்படி சொல்லுவீங்க, இது 3ல் 1 அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு ரொட்டி எடுத்துக்கிட்டீங்க, 10 துண்டாக போடுறீங்க, அதில் ஒரு பீஸ் எடுக்கிறீங்க, அந்த பீஸுக்கு என்ன கணக்கு, என்ன, இது 10ல் 1. அப்போ 10ல் 1, 7ல் 1, 12ல் 1ன்னு இப்படி சொல்கிறோம்ல. இதுக்கு நம்பர் பயன்பாடு, இதுக்கு ஒரு முறை இருக்குதுல்ல. தமிழ்லாம் என்னென்னு கேட்டால் கஷ்டம் கிடையாது. 10ல் 1ங்கிறது வசனமாக சொல்லிட்டு போயிடும். அதுக்குன்னு ஒரு நம்பர் கிடையாது. 10ல் 1ங்கிறது வாக்கியமாக்கி போடுறோம். அதுக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஒரு நம்பர் வைக்கல அவங்க. இப்போ 5ல் 1னா 5ஐயும் சொல்லுவோம், 1ஐயும் சொல்லுவோம். 5ல் 1ங்கிறத 5ங்கிறதுக்கு வார்த்தையும் போடுவோம், 1ஐயும் போடுவோம். அப்போ இணைக்கிறதுக்கு 5ல் 1 2 நம்பர் சொன்னால் தான் இந்த கருத்து கிடைக்கும் நம்ம தமிழ் மொழியில். அரபு மொழியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த நம்பரையே என்ன செய்வாங்கன்னா சின்னதாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுலேயே அந்த அர்த்தம் கிடச்சி போயிடும். எப்படி கிடச்சிரும்னு கேட்டால், இப்போ உதாரணமாக சலாசத்து 3 இருக்குது. 3 சலாசத்துன்னா 3, அதை சுலுசுன் எப்படி மாற்றுறான்னு கவனிச்சுக்கிறங்க. 3க்குமே ரஃப சுலுசுன். 3வது உள்ளது மாறும், சுலுசன் சுலுசன்ட்டு சுலுன்னு மாறிக்கிறேன். முதல் 2 எழுத்துக்கு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கேன். சுலுசுன். சுலுசுன் என்று சொன்னால் 3ல் 1. 3ல் 1க்கு 3க்கு உடைய சொல்லத்தான் போட்டிருக்கிறோம். 1க்குன்னு ஒரு சொல்ல நம்ம போடலை. அதுக்கு என்ன எதில் கொண்டு வந்துடுறோம்னா அந்த வடிவத்தில் கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி வடிவத்தை மாற்றும் பொழுது அது 3ல் 1. ஒரு ரொட்டி எடுத்து 3 துண்டு ஆக்கிட்டு அந்த ஒரு துண்டை எடுத்து சுலுசுன், இது இந்த ரொட்டியில் 3ல் 1 பங்காகும் அப்படின்னு சொல்கிறோம். இது 3க்கு அப்படி சொல்லிடுறீங்க. 1 2க்கு தனியாக சொல்கிறேன். அதுக்கு தான் 3லேருந்து ஆரம்பிக்கிறேன். 4ல் 1 காவாசிங்கிறோம்ல, ஒரு பொருளை 4 துண்டாக போடுறீங்க, அதில் ஒரு துண்டை எடுத்துக்கிட்டீங்க. இதை தமிழில் எப்படி சொல்லுவோம், 4ல் 1 அல்லது கால் பாகம்னு வேறு ஒரு வார்த்தையை அப்படின்னு சொல்லுவோம். அரபியில் சொல்கிறதுக்கு 2 வார்த்தையெல்லாம் தேவையில்லை. அர்பாத்து தானே, 4 தானே ஒரு துண்டு போடுறீங்க, ருபோன்னு போட்டுருங்க. ருபோன் என்றால் வந்து 4ல் 1, ஒரு பொருளை 4 துண்டாக வைத்து ஒரு துண்டு, அதுக்கு பிறகு என்னது, ருபோன், 4ல் 1. அதே மாதிரி வந்து 5ல் 1க்கு என்ன செய்யணும், 5க்கு ஹம்சத்து தெரியுதுல்ல, ஹுமுசுன். ஹம்சத்தில் ஃபூலுன் என்ன கணக்கு வச்சுக்கிறேன்னு, ஃபூலுன், ஃபூலுன்கிற வசனில் வரும். ஃபூலுன் என்று போட்டால் என்ன அர்த்தமாயிரும், அது வந்து அந்த சதவிகிதத்தை குறிக்கிறது ஆயிரும். என்ன சதவிகிதம் அப்படின்னு காட்டும். இப்போ 5ல் 1, அப்போ 6ல் 1ன்னா சுதுசுன், அந்த சித்தத்துக்கு இந்த தாள் ஆக்கிடுவாங்கன்னு சொன்னோம்ல, அதனால் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். சுதுசுன். சுதுசுன்னா 6ல் 1. 7ல் 1ன்னா சபத்துன்னு வருதா, சுபுன், 7ல் 1. சமானியத்துன்னு வருதா, சுமுனுன், 8ல் 1. அந்த குரானில் கூட என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஓரமாக எழுதியிருப்பாங்க ருபு. ருபுன்னா கா ஜுசுவான்,
நாலில் ஒன்றுன்னு அர்த்தம். குரான் ஓரத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, ரூபு அச்சிட்ருக்காங்களே, குரானில் இல்லை, இது இவங்களாம் சேர்த்துக்கிட்டது இருந்தாலும் இருக்குது. நம்ம நாட்டில் அச்சிடப்படுற குரான்களில் சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஜுசுங்கிறத ஒன்று உண்டாக்கி அதை 4 பங்காக பிரித்து என்ன செய்வாங்க, ருபுன்னா 4இல் 1, காவாசி, கால் ஜுசுவு. அதே மாதிரி வந்து அரைக்கா ஜுசுன்னு போனால் சுமுனு 8இல் 1, ஒரு ஜுசுவை வந்து 8 பங்கு வச்சு அப்படிங்கிற சுமுனுன்னு போடுவாங்க. சுமுனுன்னா 8இல் 1, அது அரைக்கால் பாகம்னு அர்த்தம். அதே மாதிரி துசுன் 9இல் 1, உஷுருன் 10இல் 1. அப்போ இந்த மாதிரி வந்து நம்பரை போடுறது வந்து என்னது, இது ஒரு சதவீதத்தை காட்டுற நம்பர். இது என்றதுக்கு உள்ளதில்லை. 3இல் அது ஒரு பொருள் தான். அது ஒரு ரொட்டியை 3 துண்டாக போட்டு ஒரு துண்டை எடுத்தீங்கன்னா அது ஒன்று தான். இருந்தாலும் அந்த 3ங்கிற நம்பரை பயன்படுத்துகிறோம். 3இல் 1ன்னு சொல்கிறோம். அதை 3இல் 1 தான் இது. அப்போ இது எதுக்கு வருது, அந்த சதவீத கணக்கை, என்ன சதவீதம்ங்கிற கணக்கை காட்டுவதற்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் என்ன செய்வாங்க, 3லேருந்து 10 வரைக்கும் ஃபூலுன்ங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அதாவது சுலுசுன், ருபுன், ஹுமுசுன் இப்படி பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி சுலுசுன் அந்த பாகப்பிரிவினையை பற்றி வரும்போது வரும்ல, ஒளி உம்மிகு சுலுசு, அவங்க அம்மாவுக்கு தாயாருக்கு 3இல் 1, தாய் தந்தையர் 2 பேர் இருந்தாங்கன்னா 6இல் 1, கணவன் இறந்துட்டாங்கன்னா மனைவிக்கு 4இல் 1 ருபு, மனைவி கணவன் பிள்ளை இல்லாத பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் சுமுனு 8இல் 1, சுமுனு இப்படிலாம் குரானில் வருதில்ல. அப்போ சுலுசு, ருபு, சுமுனுங்கிற இந்த மாதிரி பயன்பாடு வந்து எதுக்குரியது, அந்த சதவீதத்தை காட்டுறது. இதுவும் நம்பருடைய பயன்பாடு தானே, இதுவும் உள்ள ஒரு வகை. இது அதில் வந்து 1 இருக்குல்ல, 1ல் எப்படி பிரிக்கிறதுனா, 1ல் பிரிக்கிறதுக்கு வந்து அதை ஒன்று வாஹிதில் அப்படி பிரிக்க மாட்டாங்க, உஹுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பாதின்றுவாங்க. 1ன்னு இருக்கிறீங்கள, 1ல் வந்து இப்போ 2 துண்டாக பிரிச்சிங்கன்னா பாதி அப்படின்னு வந்துடும். 2ஆக பிரித்தா தானே 2இல் 1ல் வந்து சொல்ல முடியாதுல்ல. 1இல் 1ன்னு சொல்ல முடியுமா, 1 தான் இருக்குது, ஒரு துண்டு தான் இருக்குன்னா அதுக்கு இது தேவைப்படாது. 2க்கு தேவைப்படும். 2இல் 1. 2இல் 1க்கு பதிலாக அந்த இஸ்னானியிலேருந்து சொல்லாமல் என்ன செய்வாங்க, நிஸ்புன்றுவாங்க. நிஸ்புன்னா பாதி, அது 2இல் 1 தானே. பாதினாலே ஒரு பொருளை 2ஆக்கிட்டு ஒரு துண்டை எடுத்தால் பாதின்னு சொல்கிறோம்ல, அந்த பாதிக்கு நிஸ்புன்னு போடுவாங்கள்ல. நிஸ்புன்னா 2இல் 1, அதாவது பாதி. 1இல் 1ன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. 1இல் 1 தான், 1 தானே இருக்குது, மறுபடியும் 1இல் 1. அதனால் அது தேவைப்படாது. 2லேருந்து தான் இது தேவைப்படும். 2க்கு மட்டும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் நிஸ்பை போடுவாங்க. அப்போ நிஸ்பு, சுலுசு, ருபுங்கிற ஒரு சொல்லமைப்பு, இது ஒரு வகையான நம்பர் பயன்பாடு. இந்த பயன்பாடு 10 வரைக்கும் தான் இப்படி வரும். 11க்கு என்ன சொல்வது என்றால் 11, 12, அதாவது 11இல் 1. 11க்கு தான் நம்பர் தெரியுமா நமக்கு. 11இல் 1, 26இல் 1. ஒரு பொருளை வந்து 26 பீஸாக போட்டு அதில் ஒரு பீஸை சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் 26இல் 1, 300இல் 1ன்னு இப்படி சொல்கிறான். எத்தனை வேண்டாலும் சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்வதாக இருந்தால் அதுக்கு வந்து நம்ம தமிழ் ஸ்டைலுக்கு வந்துட வேண்டியதான். எப்படி, அதுக்குன்னு சொல்ல அமைப்பு கிடையாது, இப்படியே சொல்லிட வேண்டியதான். 12இல் 1, 12இல் வாஹிதுன் மின் இஸ்னை அஷர, 12இல் 1 வாஹிதுன்னு போட்டு மின் இஸ்னை அஷர 12இல் 1. அப்போ அதே மாதிரி சலாசத்துன் மின் இஸ்னை அஷர 12லேருந்து 3. அப்போ 12லேருந்து 3ன்னு தமிழில் சொல்கிறோம்ல, அதே மாதிரியே என்ன செய்யணும், அரபிலையும் சொல்லிடணும். ஆனால் 10 உள்ளதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சுருக்கிடுறாங்க. 3இல் 1ங்கிறதுக்கு பதிலாக அந்த 3ங்கிற நம்பர்லேருந்து சேஞ்ச் பண்ணி விட்றாங்க. சலாசத்துன் சுலுசுன், அந்த 10 வரைக்கும் தான் இந்த சுருக்கம் கிடைக்கும் நமக்கு. 10க்கு மேலே போனீங்கன்னா தனி சொல்லமைப்பு கிடையாது. இத்தனை இல்லையா, 40இல் 1க்கு தனி சொல்லு கிடையாது. அப்போ என்ன செய்யணும், வாஹிதும் மின் அர்பாயின 40இல் 1. அப்போ ஜுசுன் மின் அர்பாயின 40இல் ஒரு பங்கு, ஜுசு ஆனி மின் ஹம்சீன 50இல் ஒரு 2 பங்கு, 50இல் 2. இப்படி தான் சொல்லணுமே தவிர அதுக்குன்னு தனி வடிவம் கிடையாது, தனி வசன் கிடையாது. அதனால் 10 வரைக்கும் தான் இது. 10க்கு மேலே சொல்கிறாருந்தா நம்ம தமிழ் பாஷை மாதிரி என்ன செய்யணும், சாதாரண வசன நிலையில் சொல்லிட வேண்டியதான். அதுக்குன்னு சொல்ல அமைப்பு கிடையாது. அப்போ நம்பரில் வந்து இது ஒரு நம்பரில் பயன்பாடு. நம்பரில் வந்து
1 2 என்றதுக்கும் சொல்லுவாங்க, அதுக்கு நம்பர் தேவைப்படுது. 1வது 2வதுன்னு சொல்லி வருஷப்படுத்துறதுக்கும் தேவைப்படுகிறது. சதவீதத்தை குறிப்பதற்கு 3ல் 1 4ல் 1 7ல் 1ன்னு சொல்வதற்கும் என்ன செய்யுது, தேவைப்படுகிறது. இதுக்கு முன்ன நம்பர் வந்து இந்த அடிப்படையில் ஃபூலுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபூலுன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களை வந்து ஜோடி ஜோடியாக சொல்லுவோம்ல, ஜோடி ஜோடியாக எப்படின்னு கேட்டால், ஒரு ஆள் இருக்காருன்னா 2 குடுன்னு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு என்ன செய்யுங்க, வாழைப்பழம் இருக்குது, ஒரு ஆள் வர்றாரு, 2 வாழைப்பழம் கொடு அப்படின்னு சொல்கிறோம். வாழைப்பழம் நிறைய அடுக்கி வச்சுருக்குது, 25 பேர் இருக்கிறாங்க. அப்போ இவனுக்கு 2 கொடு, அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் சேர்த்து எத்தனை சொல்லி முடிக்கிறது? வாழைப்பழம் 50 வாழைப்பழம் இருக்குது, 25 ஆளுக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், இவனுக்கு 2, இவனுக்கு 2, இவனுக்கு 2, இவனுக்கு 2ன்னா 25 தடவை சொல்லணும். அதை ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு என்ன, 2 2ஆக கொடு. 2 2ஆக கொடுன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 2 2 அர்த்தம். 25 தடவை சொன்ன மாதிரி 2 லட்சம் தான், 2 லட்சத்துக்கும் சரி. அப்போ இந்த 2 2ஆக அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொருவருக்கும் 2 2ஆகன்னு அர்த்தமாகுது. அப்போ 2 2ஆகன்ற ஒரு சொல்லமைப்பு நம்ம வச்சுருக்கோமா இல்லையா? இந்த வாழைப்பழத்தை அடுக்கி வச்சுட்டு 2 2ஆக கொடுன்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்கு 2 கொடு, இவனுக்கு 2 கொடு, அவனுக்கு 2 கொடு, அவனுக்கு 2 கொடுன்னு இத்தனை தடவை சொல்கிறதுக்கு பதிலாக 2 2ஆக அப்படின்னு சொல்கிறோம்ல. இது ஒரு சொல் அமைப்பு நம்பரில் இப்படி ஒரு பயன்பாடு இருக்குது. அதே மாதிரி வந்து மும்மூன்றாக எல்லா நம்பர்லேயும் வரும். மும்மூன்றாகன்னா ஒரு ஆள் மட்டும் வந்தாலும் 3 கொடுன்னு சொல்லிடுவோம். நிறைய பேர் கொடுக்கும்போது எல்லாருக்கும் சமமாக 3 3ஆக கொடுன்னு சொல்லும்போது என்ன செய்வோம், மும்மூன்றாக, 4 4ஆக, 5 5ஆக, 6 6ஆக கொடு, 7 7ஆக கொடு, 8 8ஆக கொடு, 10 10ஆக கொடு. ஒரு 100 ரூபாய் தந்து 10 பேருக்கு கொடுக்க சொல்கிறோம். 10 10ஆக கொடுன்னு அர்த்தம், ஆளுக்கு 10 ரூபா கொடுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஜோடியாக சொல்கிறது 2 2ஆக, 3 3, 4 4, 5 5, 6 6ங்கிறோம்ல. இப்படி இது எதுக்கு சொல்லுவோம்னு கேட்டால், பல தடவை சொல்வதை சுருக்கி சொல்வதற்காக வேண்டி, பலரை சொல்கிறது வந்து 2லே முடிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த அடுக்கு மொழியாக அடுக்கு நம்பர் இது ஜோடி நம்பராக என்ன செய்வாங்க, பயன்படுத்தும். அதே நம்பரை 2 தடவை சொல்கிறது. வந்து 2 2ஆகன்னா 2ன்னு ஒருக்க மாதிரி 2 2 தடவை போடுறோம். ஒரு நம்பரை 2 தடவை சொல்கிறோம். எப்போ இதுக்கு சொல்லுவோம் தமிழில் என்று கேட்டால், அதிகமான பேருக்கு ஒரு பொருளை பிரித்து கொடுக்க சொல்லும் பொழுது 2 2ஆக அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 2 2ஆக கொடுக்கணும்னு அர்த்தம் தருவதற்கு இந்த ஒரு பயன்பாடை நம்ம தமிழில் வச்சுருக்குறோம். அரபியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதுக்கு வந்து சும்மா சுருக்கமாக வச்சுருக்காங்க. இதுக்கு 2 தடவை சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு சொல்லில் அதை கொண்டு வாங்குறாங்க. 2 2ஆகன்னா 2ங்கிறது 2 தடவை சொல்கிறோம்ல, அப்படி எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் ஷார்ட்டாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது ஃபுஆலு ஃபே ஐனு அலிஃபு லாமு ஃபுஆலு என்கிற ஒரு வசனில் மாற்றினாங்கன்னு சொன்னால் இந்த அர்த்தம் வந்துடும். எப்படி, சலாசத்து இருக்குது, சலாசத்துனா சுலாசுன்னா 3 சுலாசுன்னா என்னது, 3 ஒவ்வொருத்தருக்கும் 3 3. அது மாதிரி அல்பகத்துலேருந்து ருபாவுன்றது, ருபாவுன்னா 4 4, ஹுமாசுன்னா 5 5, சுதாசுன்னா 6 6. அது மாதிரி சுபாவு என்றால் 7 7, சுமானு என்றால் 8 8, துஷாவு என்றால் 9 9 9ஆக கொடுக்குறது, உஷாருன்னா 10 10. அப்போ இந்த மாதிரி ஃபுஆலுங்கிற ஒரு வடிவத்தில் மாற்றினா அது ரெட்டை நம்பராக மாறிக்கணும். ரெட்டை நம்பருக்கு உள்ள ஒரு சுருக்கம் இது. அப்போ சலாசத்துனா 3, சுலாசுன்னா 3, அர்பகத்துனா 4, ருபாவுனா 4 4, ஹம்சத்துனா 5, ஹுமாசுனா 5 5. அப்போ இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஃபுஆலு இசனா நீங்கள் இருக்குங்கள, சுனாவுன்னா 2 2 அப்படின்னு வந்துடுது. ஆனால் வந்து ஒன்றுக்கு என்ன செய்கிறதுனா, அது எப்படி இதே மாதிரி சொல்லணும் தான், உகாதுன்னு சொல்லணும். ஆனால் புழக்கத்தில் காணாம், அப்படி தான் வரணும். சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், இதுக்கே வந்து இன்னொரு வடிவமும் சொல்லிக்கலாம். இதைத்தான் சொல்லணும்னு கிடையாது. ஃபுஆலு என்று சொல்கிற மாதிரி மஃப் அலு. அப்போ மீம் ஒன்று சேர்க்குறோம். அந்த நம்பர்களில் வந்து மீமை சேர்த்து மஃப்அலுன்றாலும் இதே அர்த்தம் தான். மசுலசு, இப்போ சுலாசுன்னு இருக்குல்ல,
சேலாம் சே எடுத்துக்கிறோங்க, மீமை சேர்த்துக்கிறோங்க. சலாசத்தில் இருந்து மசுலசு, மசுலசு என்றால் மும்மூன்று. 4 அறுபகத்தில் இருந்து மறுபவு, மறுபவு என்றால் 4 4. அப்போ இதுக்கு தன்மீன் வராது. 5ல் சொல்கிறா இருந்தால் மஹ்மஸு, மஹ்மஸுன்னா 5 5ஆக அப்படின்னு அர்த்தம். அப்போ மாஷரு, மாஷர்னா 10 10ஆக. மாஷரு கூட்டத்துக்கு மாஷருல் முஸ்லிமீன் இருக்கிறோம்ல, முஸ்லீம்களுடைய கூட்டம்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. 10 10ஆக திரண்டிருப்பவர்களேங்கிற ஒரு அர்த்தத்துக்கு மாஷருன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு இந்த ஒரு வகை பயன்பாடும் இருக்கிறது. இதுக்கு என்னென்னு கேட்டால், அதாவது சுனாவுன்னா 2 2ஆக, சரியா, இஸ்னானிலேருந்து. அதை மஃபாலு சொல்கிறதா இருந்தால் மசுனா, மசுனா என்றால் 2 2ஆக, 2 2 என்று அர்த்தம். சுலாசு மும்மூன்று, மசுலசு மும்மூன்று தான். சுலாசுன்னு சொன்னாலும் மும்மூன்றுன்னு அர்த்தம், மசுலசு சொன்னாலும் மும்மூன்று தான். ருபாவு 4 4, அதை மறுபாவுன்னு சொல்லலாம், 4 4ஆக. ஹுமாசு 5 5ஆக, மஹ்மஸு 5 5ஆகன்ற அர்த்தம். சுதாசு 6 6ஆக, 6 6ஆக கொடுன்னு சொல்லுறதா சுதாசுன்னு சொல்லணும். அதை மஃபூலில் சொல்வதாக இருந்தால் மஸ்தசு 6 6ஆகன்ற அர்த்தம். அதே மாதிரி சுபாவு, சுபாவுண்டா 7 7ஆக, மஸ்பாவுனாலும் அதே தான் அர்த்தம். சுமானு, சுமானுன்னா 8 8ஆக, மசுமனு 8 8ஆக. அதுக்கப்புறம் துசாவு 9 9ஆக, மத்துசானா 9 9ஆக. உஷாரு மாஷரு 10 10ஆகன்ற அர்த்தம். அப்போ இது ஒரு நம்பருடைய இன்னொரு பயன்பாடு. அப்போ எண்களுக்கு 4 விதமான பயன்பாடு இருக்கிறது. அதையே நம்ம பயன்படுத்த முடியாது. 1 2ன்னு எண்ணுனீங்களே, அதையே இந்த 3 இடத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 1வது 2வது சொல்கிற இடத்துக்கு ஒரு தனி முறையை வச்சுருக்கிறாங்க. மறாவொருக்கா ரிப்பீட் பார்க்குறதா இருந்தால் 1 2 3 100 வரைக்கும் பார்த்தோம்ல, அது எண்ணி சொல்கிறது. அதை சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பொருளை எண்ணி அத்தனை பொருள் இருக்குது என்பதை நம்ம சொல்கிறோம். அடுத்த 2வது வகை என்னன்னு கேட்டால், அதனுடைய வரிசையை சொல்வது. ஒரு பொருள் இருக்குது, அது வரிசைப்படி பார்த்தா எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்கிறது, அதனுடைய இடத்தை, அதனுடைய வரிசை அமைப்பை சொல்வதற்கு ஒரு நம்பர் தேவைப்படுகிறது. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அதே நம்பர்லையே இஸ்முல் ஃபாயில் மாதிரி மாற்றிக்கிடுவாங்க. எப்படி? வாஹிதுக்கு பதில் அவ்வல் போட்டுருவாங்க. அதுங்களா? மற்றெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சாணி, இஸ்னானிங்கிறத சாணியுன் 2வது, சலாசத்து என்பதை சாலிசுன் 3வது, அர்பத்து என்பதை ராபியுன் 4வது, ஹம்சத்துன் என்பதை ஹாமிசுன் 5வது, சித்தத்துன் என்பதை சாதிசுன் 6வது. அதே மாதிரி இப்போ 10ல் அஷரத்தர் என்பதில் ஆஷிருன் 10வது. இப்படி என்ன செய்வாங்க? இப்படியும் பயன்படுத்தி இஸ்முல் ஃபாயில் மெயின் வச்சுக்க வேண்டியதான். 1வது 2வதுன்ற மாதிரி ஸ்டைலில் பேசுகிறதா இருந்தால் இஸ்முல் ஃபாயில் மாதிரி பேசிக்கிறேன்னு, அதில் ஆணாக இருந்துச்சுன்னா தே வச்சுக்கிறேன்னு, தே இல்லாமல் சொல்லணும். பெண்ணாக இருந்தால் தே வச்சுக்கிறணும். வணங்குதா? அப்போ ஆஷிருன் ஆஷிரத்துன், ஆஷிருன்னா 10ஆம் அவன், ஆஷிரத்துன் என்றால் 10ஆம் அவள். இப்படி தே சேர்த்துக்கிறது. இது ஒரு வகையான ஒரு பயன்பாடு. அடுத்தது என்னென்னு கேட்டால், அந்த சதவிகிதத்தை காட்டுவதற்கு உரிய நம்பர், அதே நம்பர் தான். அந்த சதவீதத்தை காட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அது தமிழ் மொழியில் மாதிரி இல்லாமல் இந்த 10 வரைக்கும் மட்டும் ஒரு சுருக்கமான முறை வச்சுருக்கிறாங்க. 10க்கு மேலே தமிழில் சொல்கிற மாதிரி தான். தமிழில் எல்லாத்துக்குமே அப்படி சொல்லிடுவோம். இப்படி 7ல் 1, 2ல் 1, 4ல் 1, 12ல் 1. அப்போ எந்த நம்பராக இருந்தாலும் இதே மெத்தடில் தமிழில் சொல்லுவோம். அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், 10 வரைக்கும் தான் அந்த மெத்தடில், 11ல் இருந்து அந்த மெத்தடில் சொல்லுவாங்க. அதுக்கு முந்தின குறைஞ்ச நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நம்பர்லையே ஒரு வார்த்தை அமைப்பு உண்டாக்கி வச்சுருக்குறாங்க, தனி வசனை. அந்த 10க்குள்ளே ஒரு சொல்ல என்ன செய்கிறாங்கன்னா அது உண்டாக்கி வச்சுருக்குறாங்க. அது என்னது? ஃபூலு அப்படி லம்பு செஞ்சு படிக்கிறது. அப்படி படிச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? 3ல் அந்த 1, இத்தனையில் 1 சதவீத கணக்கு. அப்போ அது சலாசத்தில் இருந்து சுலுசுன் 3ல் 1, அர்பத்தில் இருந்து ருபவுன் 4ல் 1, ஹம்சத்தில் இருந்து ஹுமுசுன் 5ல் 1, சித்தத்தில் இருந்து சுதுசுன்
6இல் 1, சபகத்தில் இருந்து சுபுன் 7இல் 1, சமானியத்திலேருந்து சுமுனுன் 8இல் 1, 10ல் 9ல் 1க்கு துசுமுன் 9இல் 1, 10ல் 1க்கு உஷுருன் 10ல் 1. இப்படி ஒரு வகை வச்சுட்டாங்க. 11க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து 11இல் 1 வசனில் அரபி மொழியில் சொல்லிட்டு போங்க. வாஹிதுன் மின் 11, வாஹிதுன் மின் 50, 50இல் 1 அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதுக்கு வார்த்தை உண்டாக்கிறன்னு அதுக்கு தனி சொல் அமைப்பு கிடையாது. ரெண்டையும் சொல்லணும். 50இல் 1ன்னா 50ஐயும் சொல்லணும், 1ஐயும் சொல்லணும். தமிழ் மாதிரி 10 வரைக்கும் தான் அந்த மாதிரி அந்த ஷார்ட் ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால் ஜோடி ஜோடியாக பயன்படுத்துவது, அதாவது இரட்டை நம்பராக பயன்படுத்துவது. எதுக்கு இரட்டை நம்பரை பயன்படுத்துவோம்னு கேட்டால் அது வந்து ஒரு ஒரு ஆள் கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அந்த கணக்கு படின்னு காட்டுறதுக்கு அதை சொல்லுவாங்க. 2 2ன்னா எல்லாத்துக்கும் 2 2, 3 3ன்னா எல்லாத்துக்கும் 3 3 கொடு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு ஜோடியாக நம்பரை சொல்லுவாங்க. இந்த ஜோடியாக சொல்கிற நம்பரை கூட அரபியில் என்ன செய்வாங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பரில் அந்த கருத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஜோடியாக சொல்கிறது இல்லை, 2 2ஆக 2 தடவை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்யணுன்னு கேட்டால் ஃபு ஆலு மஃப் ஆலு 2 அமைப்பு வச்சுருக்குறாங்க. ஃபு ஆலு ஃபேக்கிலம்மு ஐனு அலிஃபு லாமு ஃபு ஆலு, அல்லது மஃப் ஆலு, மஃப் ஆலு மீமு ஃபே ஐனு லாமு மஃப் ஆலு. இந்த 2ல் எந்த அமைப்பில் மாற்றினாலும் அதுக்கு என்ன அர்த்தம் வரும், இந்த 2 2ஆக 3 3ஆகன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஒரு அர்த்தம் அதில் வந்துடும். அப்போ சலாசத்தில் இருந்து சுலாசு 3, அதே மசலசு 3, அதே மாதிரி ருபாவு 4 4, மர்பாவு அதே தான் அர்த்தம். அதே மாதிரி ஹுமாசு 5 5, அதிலேருந்து மஹ்மஸு 5 5, 2 குறை அர்த்தம் தான். இந்த மாதிரியான ஒரு சொல்லமைப்பு நம்பரில் வச்சுருக்குறாங்க. அப்போ நம்பர் பயன்பாடை நம்ம பார்த்ததுனால இதுகளையும் நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். எண்களை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு தேவையானது அது மட்டும்தான். இது 11ல் இருந்து எண்ணி சொல்கிறோம்ல, அந்த நம்பர்கள் மட்டும்தான் நசபு செய்கிற மேட்டருக்கு வரும். பாக்கி இதெல்லாம் வந்து மற்ற சொற்கள் மாதிரி தான், எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி கிராமர் படி பயன்படுத்திக்கணுமே தவிர இதுகள் போய் இன்னொரு இதில் போய் என்ன செய்யாது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏற்படுத்தக்கூடிய அந்த நம்பர்கள் 1 2ன்னு எண்ணுறோம்ல, அதில் 10 வரைக்கும் விட்டுருங்க, அது ஜர்ரு செஞ்சிடும். 11லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிந்தி வர்ற வார்த்தைக்கு என்ன செய்யணும், நசபு செய்யணும். எல்லாத்தையுமே ஒருமையாக பயன்படுத்தணும், பெரும்பாலும் அப்படி பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணுங்கிற வித்தியாசங்களுக்கு அது உங்களுக்கு விலைக்கு சொல்லியாச்சு. அதுதான் நமக்கு தேவை. இப்போ படிச்சுருக்கிற பாடத்துக்கு இது தேவை. அந்த சொற்கள் வந்து அடுத்த சொல்லுக்கு நசபு செய்கிறது. அஹதாஷர கௌகபன், அஹதாஷர ரஜுலன், எஹதாஷரத்தை இம்ராத்தன். அப்போ இம்ராத்தன் ரஜுலன் அது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, நசபு செஞ்சு. இதுக்காக வேண்டி இந்த ஒரு நம்பர் வந்திருக்குது. அப்போ இப்போதைக்கு என்ன செய்யணும், இந்த நம்பர் பாடத்தில் இந்த ரிவர்ஸாக போய் பழையபடி போய் அங்கே போயிடணும், ஆமிலுக்கு போயிடணும். இது வரைக்கும் படித்த ஆமில்களில் நம்பர்கள் நசபு செய்யும் என்பதை அதோடு க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்பர்கள் செய்கிற மாதிரி இன்னொன்று இப்போ அடுத்தது போயிடணும். நம்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னென்னு கேட்டால் கம் என்று ஒரு எழுத்து இருக்குது. கம்னு சொல்லுவாங்க. கம்முண்டா என்னென்னு கேட்டால் ஒரு 2 அர்த்தத்துக்கு வரக்கூடியது இந்த கம் என்று சொல்லு. கம் என்பது வந்து 2 அர்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் எவ்வளவு கொஸ்டினுக்கு எவ்வளவுன்ற அர்த்தம் இதுக்கு. இந்த கம்முங்கிற சொல்லுக்கு என்னது, எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஒருத்தன்ட்ட போய் கம்னு கேட்குறோம், இது எவ்வளோ கம் இருக்குன்னு கேட்டால் என்ன செய்யணும், எவ்வளோ கித்தாப் வச்சுருக்குற, எவ்வளோ பேனா இருக்குது, கம் இந்தக்க உன்னிட எவ்வளோ இருக்குது, கம் இந்தக்க என்னன்னு சொல்லுவோம்ல, உன்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த என்ன இருக்குங்கிற அந்த சொல்லுக்கு நசபு செய்யணும். எது மாதிரி நம்பர் எப்படி நசபு செஞ்சிச்சோ அதே மாதிரி வந்து என்ன எவ்வளவுங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, எவ்வளவுங்கிறது ஒரு மூடலான சொல்லு தானே. எவ்வளவு மட்டும் சொல்ல முடியாது. எவ்வளவு பேனா, எவ்வளவு பென்சிலு, எவ்வளோ மனுஷன், எவ்வளோ வீடு, எவ்வளோ நிலம், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. எவ்வளவுங்கிறது வந்து மூடலான சொல்லுது. அது என்னங்கிறது சொன்னால் தான் அது விளங்கு, எதாவது சொல்கிறோம்னு. அந்த எவ்வளவுங்கிற சொல்லோடு சேர்த்து எதை பயன்படுத்துகிறோமோ அந்த சொல்லுக்கு என்ன செய்யணும், நசபு செய்யணும். அது கம்முங்கிறதுக்கு அர்த்தம். எவ்வளவுங்கிறதுக்கு கொஸ்டின், இது கொஸ்டின் மார்க்கு. எவ்வளவு
அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக எவ்வளோ ஓண்டு சொல்கிறதுக்கு கம் போடுவாங்க. அதாவது அடுத்தவன்கிட்ட போய் கேட்டோம்னு சொன்னால், கம்னு கேட்டோம்னா, கொஸ்டின் கேட்டோம்னா அது கம் போட்டால் கேள்விக்குறி. என்னிடத்தில் எவ்வளோ புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சொல்லுக்கும் இந்த கம் என்பதை பயன்படுத்துவாங்க. அப்போ அதுக்கு நசப்பு செய்வாங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் விவரம் இருக்கிறது. அதனால் இந்த கம் என்ற விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு விவரமாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.